தமிழக மக்களுக்கு வணக்கம். இடி ரெய்டு ஒரு பக்கம் டாஸ்மாக் விவகாரத்தில சூடுபிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அரசியல் ஸ்கெட்சிலும் பாஜக இறங்கி இருக்கிறது அப்படின்றது தான் நம்ம இங்க கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமாம். அதாவது உதவாநிதி இடிக்கு பயந்து தன்னுடைய நண்பர்களை எல்லாம் நாடு கடத்திக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்ற அதே சமயம், சர்வதேச நாடுகளுக்கு கனிமொழி உட்பட ஒரு டெலிகேஷனை, அதாவது ஒரு குழுவை அனுப்பி வைக்கப் போகிறது மத்திய அரசாங்கம். இந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெறலாம் அப்படின்ற கேள்வியை கேட்டு அனுப்பிய பொழுது, அதாவது நாங்கள் ஒரு குழு அனுப்பலாம் என்று இருக்கிறோம். சமீபத்தில் காஷ்மீரில் நடந்த அந்த பஹல்காம் தாக்குதல். அந்த பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து நடைபெற்ற இந்திய ராணுவத்துடைய நடவடிக்கைகள், பாகிஸ்தான் வரை சென்று தாக்குதல் நடத்தியது. ஆப்பரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில நடைபெற்ற அந்த நடவடிக்கை. அந்த நடவடிக்கை சம்பந்தமாக உலக நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 8லிருந்து 9 நாடுகள் அவர்களிடம் சென்று இது குறித்து, அதாவது எந்த அளவுக்கு பயங்கரவாதம் இங்கே ஒரு பிரச்சனையாக உருவாகி இருக்கிறது. இதை தூண்டி விடுவது யார் என்பதனை விளக்குவது என்பதை விட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கிறது மத்திய அரசாங்கம். ஒரு குழுவை அமைப்பதற்காக முடிவெடுத்திருக்கிறது மத்திய அரசாங்கம் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். உங்களுடைய தரப்பு நபர்களை பெயர்களை நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று சொன்ன பொழுது, காங்கிரஸ் தரப்பிலிருந்து சில பெயர்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. அதுபோல எதிர்க்கட்சி தலைவர்கள் அவங்கவுங்க எதிர்க்கட்சிகள் அவங்கவுங்க பெயர்களை அனுப்பி வைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம சசி தரூர், அந்த சசி தரூர் ஆதரவாக ஏற்கனவே பேசிக்கொண்டு வருகிறார். திருவனந்தபுரம் எம்பியும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான திரு சசி தரூர் இந்தியாவிற்கு ஆதரவாக பேசி வருகிறார் அப்படின்றத காங்கிரஸ் ஒரு சந்தேக பார்வையுடனேயே பார்க்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பல தலைவர்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் காங்கிரஸ்லேருந்து. உதாரணத்திற்கு ஹேமந்த பிஸ்வா, அசாம் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், காங்கிரஸ்லேருந்து வந்தவர். சுவேந்து அதிகாரி, மேற்கு வங்கத்தில் பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் சுவேந்து அதிகாரி, அவர் காங்கிரஸ்லேருந்து வந்தவர். ஜோதிராவ் சிந்தியா, அவர் பார்த்தீங்கன்னாக்க அவரும் காங்கிரஸுடைய பாரம்பரியமிக்க காங்கிரஸ் குடும்பத்தில் வந்தவர். அவர் இப்போ மத்திய அமைச்சராக இருக்கிறார். அவர் பாஜகவில் இணைந்து விட்டார். இப்படி ஒவ்வொருவராக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிரணாப் முகர்ஜி, அவர் பாஜகவுக்கு ஆதரவாக பேச துவங்கிவிட்டார். குலாம் நபி ஆசாத் சோனியா காந்தியுடன் மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அறியப்பட்டவர். அவர் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸுக்கு ஆதரவாக பாஜகவுக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்து விட்டார். அவருடைய மாநிலங்களவை அந்த காலம் முடிவுக்கு வந்த பொழுது பிரதமரே பார்த்தீங்கன்னா கண்ணீர் மல்க அவருக்கு நன்றி தெரிவித்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு தலைவரும் காங்கிரஸ் தலைவர்களாக கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் திரு சசி தரூர் அவர்கள் உண்மையிலேயே இந்தியாவுக்கு ஆதரவாக, இந்திய குடிமகனாக, அவர் காங்கிரஸ் கட்சி, பாஜக இப்படியெல்லாம் பார்க்கல. சர்வதேச பிரச்சனை என்று வரும்பொழுது, ஒரு பயங்கரவாத தாக்குதல் அல்லது தீவிரவாத தாக்குதல் என்று வரும்போது நாம் ஒருமுகமாக இந்தியா என்று தான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். அது எதனால் காங்கிரசுக்கு உறுத்துகிறது என்று தெரியவில்லை. அவர்களுடைய பட்டியலில் அவர் பெயர் இடம்பெறும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் பெயர் இடம்பெறவில்லை. அது மாதிரி திமுக தரப்பிலிருந்து கேள்வி கேட்கப்பட்டது, யாருடைய பெயரை கொடுக்கலாம், நீங்கள் பரிந்துரைப்பீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது நமக்கு வரக்கூடிய தகவல்கள் என்னவென்றால், திமுக தரப்பிலிருந்து டிஆர் பாலுவைத்தான் அவர்கள் பரிந்துரைத்தது. அந்த பரிந்துரை காங்கிரஸ்ல எப்படி ஒரு பரிந்துரை கொடுத்து ஒரு பட்டியல் கொடுத்தாங்களோ அதை பாஜக நிராகரித்துள்ளது. திரு சசி தரூர் அவர்களை அந்த குழுவில் சேர்த்து கொண்டு விட்டது. அதே போல திமுக தரப்பிலிருந்து டிஆர் பாலுவை கொடுத்த பொழுது அந்த டிஆர் பாலு நிராகரிக்கப்பட்டு கனிமொழி அவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வந்திருக்கிறது. இதுதான் நமக்கு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது. ஏன் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது என்றால், இதை ஒரு சர்வதேச அளவில் நமக்கு ஒரு டிப்ளமசி என்று, அதாவது வெளியுறவுத்துறை அப்படின்றதுல பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவின் முகங்களாக இந்த பிரதிநிதிகள், இந்த பாராளுமன்ற பிரதிநிதிகள் பார்க்கப்பட்டாலும் கூட இதில் இருக்கக்கூடிய அரசியல் நகர்வு அப்படின்றத நம்ம அப்படியே நம்ம லேஸில் விட்டுற முடியாது. ஏனென்றால் தமிழகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள், இந்த தொடர் இடி ரெய்டுகள், இந்த டாஸ்மாக் ரெய்டுகள், இதில் இருக்கக்கூடிய தகவல்கள், பகீர் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அப்படின்ற சூழலில் ஒரு குடும்பம் குறிவைத்து
அந்த குடும்பம் கொள்ளை லாபம் அடித்திருக்கிறது அப்படின்ற நிலையில அதை நோக்கி தான் அந்த இடி நகர்கிறது அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லி வருகிறோம். சித்தரஞ்சன் சாலையில என்றைக்கு வேண்டுமானாலும் இடியோடைய சம்மன், அதைத் தொடர்ந்து இடியே அங்க வந்து இன்னும் ஒரு படி சென்று கைது நடவடிக்கையும் இடம்பெறலாம் அப்படின்றத நம்ம ஆருடமாக சொல்லி வருகிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, கனிமொழியை தேர்வு செய்தது இவர்கள் டிஆர் பாலுவை கொடுத்த பொழுது அதை நிராகரித்து கனிமொழியை தேர்வு செய்தது என்ற தகவல் வரும்பொழுதுதான் இதில் அரசியல் இருக்கிறது, புதைந்திருக்கிறது. தமிழகத்தின் 39 எம்பிக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்காத அமித்ஷா கனிமொழிக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிப்பார். அதை அவரும் ஆமோதித்து ட்வீட் செய்வார். இதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் பல்வேறு விஷயங்களில் கனிமொழி பாஜகவை பொறுத்த வரைக்கும் கொள்கை அளவில் எதிர்த்தாலும் கூட அதன் தலைவர்கள், முக்கியமாக நிதின் கட்கரி போன்ற தலைவர்களுடன் நல்ல ஒரு நட்பை வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ இது ஸ்டாலினுக்கு வைக்கப்படுகின்ற அரசியல் செக். ஒரு பக்கம் வந்து இடி இது சார்ந்த பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் உட்கட்சியிலேயே இப்பொழுது இந்த செக் வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படியானது? ஒரு பக்கம் உன்னுடைய மகன் அவனுடைய அந்த டாஸ்மாக் ஊழலில் நேரடியாக சிக்கி இருக்கின்ற ரத்தீஷ், அப்புறம் அந்த ஆகாஷ் பாஸ்கர், இவர்களையெல்லாம் தப்ப வைப்பதற்காக இவர்களையெல்லாம் நாடு விட்டு ஓட சொல்லியிருக்கின்ற நிலையில் நாங்கள் கனிமொழியை நாடு விட்டு நாடு சர்வதேச அளவில் பல நாடுகளுக்கு அனுப்பி வைத்து அவருக்கு மரியாதையை தேடி கொடுப்போம் அப்படின்ற அங்கீகாரத்தை பாஜக கொடுக்கும் என்றால் இதில் அரசியல் உள்குத்து இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ ஒரு பக்கம் கனிமொழி முக்கியத்துவம் பெறுகிறார், இன்னொரு பக்கம் உதவாநிதி, சபரீசன் போன்றவர்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சபரீசன் இங்கே இருக்கான், அவன் ஐரோப்பாவில் உட்காந்துருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து மரியாதை கிடையாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவனுக்கு எதற்காக மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி இருக்குது. அது கட்சியினர் மத்தியிலேயே இருக்குது. வேற வழி இல்லாமல் இவர்கள் அமைதி காக்கிறார்கள். இந்த சுயமரியாதை வீரர்கள் அமைதி காப்பதற்கான காரணம் என்னன்னா, ஸ்டாலினிடம் சென்றால் மூத்த தலைவர்கள், மூத்த அமைச்சர்கள் சென்றாலும் கூட போய் மாப்பிள்ளை சார்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி சொல்வதுதான் ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து விடிந்திருக்கிறது. எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று ஆட்சியில் வந்து அமர்ந்து விட்ட ஸ்டாலின் அந்த பவர் சென்டரை எல்லாம், அதாவது கிச்சன் கேபினெட் ஒரு பக்கம், மகள் ஒரு பக்கம் அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார், மருமகன் ஒரு பக்கம் அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார், மகன் ஒரு பக்கம் அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்று இவர்கள் ஒவ்வொரு பவர் சென்டர்களாக இருக்கிறார்கள். இந்த பவர் சென்டரை எல்லாம் கண்ட்ரோல் செய்யக்கூடிய இவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்தில் ஸ்டாலின் இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஆட்சிக்கு களங்கம் ஏற்படும் வகையில் இவர்கள் செய்திருக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. இந்த காரியங்கள்லாம் இவர்கள் செய்துதான் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இந்த ஆட்சி ஒரு களங்கம் நிறைந்த ஆட்சி தான். அதை மக்கள் சீர்தூக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இப்படி வெளிப்படையாக பகிரங்கமாக இவர்கள் துறைதோறும் திருடி இருப்பது அப்படின்றதே ஒவ்வொன்றாக இன்றைக்கு வெளிச்சம் வருகின்ற நிலையில கனிமொழிக்கு இந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது அப்படின்றது, இது அரசியல் பார்க்கக்கூடியவர்கள், அரசியலை உற்று நோக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அவர்கள் புருவத்தை உயர்த்தும். ஏன்னா ஒரு பக்கம் கனிமொழிக்கு இங்கே முக்கியத்துவம், இன்னொரு பக்கம் அங்கே உதவாநிதி, சபரீசன் இவர்களை டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ இப்படி டார்கெட் செய்யும் பொழுது 2011 அப்படியே ரிவைண்ட் பண்ணி பாருங்க. 2011 ஸ்டாலினை விட்டு விட்டார்கள், காங்கிரஸ் ஸ்டாலினை விட்டு விட்டது, கனிமொழியை டார்கெட் செய்தது. கனிமொழி, ஸ்பெக்ட்ரம் ராஜா போன்றவர்களே அந்த 1,76,000 கோடி அந்த ஸ்பெக்ட்ரம் இமாலய ஊழல் குறித்து டார்கெட் செய்தது. அப்பொழுது ஸ்டாலின் வேடிக்கை பார்த்தார். ஒரு அண்ணனாக குறைந்தபட்சம், மற்றதெல்லாம் வேணாங்க, குறைந்தபட்சம் ஒரு அண்ணனாக ஒரு ரத்த பாசம் கூட இருக்காதா? இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இப்படி சிக்கினா நமக்கு ரூட்டு கிளியர் என்று அவர் நினைத்தார். இன்றைக்கு அப்படியே அந்த வாழ்க்கை ஒரு வட்டம் என்பது போல அந்த காலம் அப்படியே சுழன்று இன்றைக்கு இவர்கள் எக்குத்தொக்காக சிக்கி இருக்கிறார்கள். இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு என்னென்னமோ லாபி பண்ணுறாங்க, அது வேற விஷயம். அந்த லாபியில் அவங்க வந்து வெற்றி பெறுகிறார்களா இல்லையான்றதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் மக்களுடைய மனசாட்சிக்கு தெரியும்
டாஸ்மாகில் இவர்கள் திருடி இருக்கிறது உண்மை. இந்த திருட்டு பணத்தை எல்லாம் கொண்டு போய் திரைத்துறையில் போட்டதும் உண்மை. இதுல முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, தமிழகத்தின் 2 பெரிய பொழுதுபோக்குகள். இந்த 2 பெரிய பொழுதுபோக்குகள் என்ன? 1 டாஸ்மாக், 2வது திரைப்படங்கள். அப்போ இந்த 2 தமிழனுக்கு இருக்கக்கூடிய இந்த 2 பிரதான பொழுதுபோக்குகளை டாஸ்மாகை அரசாங்கத்தை வைத்து கட்டுப்படுத்தியும், இந்த திரைத்துறையை தன்னுடைய குடும்பத்தை வைத்து கட்டுப்படுத்தியும், இந்த குடும்பம் வளப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்துள்ளது. இதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், திமுக தீய சக்தி. ஒரு குடும்பம் வளப்பெற வேண்டும், அது வளம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த கட்சிக்கு நாம் ஆதரவு கொடுத்து இவர்களை ஆட்சியில் வைப்பது என்பது சரியா என்றால், இவர்கள் செய்திருக்கின்ற இந்த ஊழலை வைத்தே நீங்கள் சரி பார்க்கலாம். டாஸ்மாக் பணத்தில் நம்மகிட்டே காசை வாங்கிக்கிட்டு, அதை கொள்ளையடித்து, அதை கொண்டு போய் திரைப்படங்களில் போட்டு, அதில் அந்த திரைப்படங்கள் மூலமாக நம்மிடமே காசை திரும்பி பிடுங்கி இவர்கள் வளப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதைத்தான் நான் இப்போ திரும்பவும் வலியுறுத்துகிறேன். ஆட்சி அதிகாரத்தை மக்கள் இவர்கள் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வைத்து கொடுத்தார்கள். அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் இவர்கள் பூர்த்தி செய்தார்களா என்றால் சத்தியமாக இல்லை. இவர்களை விரும்பி நேசித்து வாக்களித்தவர்களே இன்றைக்கு சொல்கிறார்கள் இல்லை 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 என்று. அப்ப யாருக்கு தான் நலம் வந்திருக்கிறது இந்த ஆட்சியினால் என்றால், யாருக்கு தான் பயன் வந்திருக்கிறது இந்த ஆட்சியினால் என்றால், இந்த குடும்பத்திற்கு பயன் வந்திருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கு கனிமொழியும் வேடிக்கை பார்க்கிறார், சிரிக்கிறார், மனதிற்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஏன் இருப்பார் என்றால், இவர்கள் செய்த வேலைகள் அப்படி. அன்றைக்கு கனிமொழி குறித்து அப்படி அவ்வளவு தாக்குதல் நடந்த பொழுது இவர்கள் வாய் மூடி வேடிக்கை பார்த்தார்கள். இன்றைக்கு காலம் முன்ன நோக்கி வருது. அனுபவி, லைனா போங்க, தியாருக்கோ புழலுக்கோ செல்லுங்கள் அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் தான் தமிழக மக்கள் இருக்கிறார்கள். அது தப்பே இல்லை அப்படின்ற எண்ண ஓட்டத்திற்கு திமுக காரங்களே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த குடும்பத்துடைய சிறை நாட்கள், அதை நோக்கிய பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கவுண்ட் டவுன் ஆரம்பித்து விட்டது. அரசியல் ஆட்டமும் இப்பொழுது சூடு பிடித்து விட்டது. ஏன்னா ஏற்கனவே 40 மாவட்ட செயலாளர்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 40க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், கிட்டத்தட்ட 40 எம்எல்ஏக்கள் கனிமொழியுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வந்த வண்ணம் இருக்கின்றன. அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உதவாநிதிக்கு அப்படியே சல்யூட் அடித்து போவது என்பதனை அவர்கள் ஏற்கவில்லை. இந்த குடும்பம் தான் முடிவு பண்ணியாச்சு, அதில் மூளையுள்ள நபர்கிட்டையாவது நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு மூளை இல்லாத ஸ்டாலினையும் மூளை இல்லாத உதவாநிதியும் அவர்கள் விரும்பாமல் கனிமொழியை ஓரளவுக்கு மூளை உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவர்கள் நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் அவர்கள் அவருடன் தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படின்ற தகவலும் வந்த வண்ணம் இருக்கின்ற சூழலில் 4 ஆண்டுகளாக அதிமுகவில் இந்த குழப்பம், அதிமுகவில் அந்த குழப்பம் என்று மீடியாவை வைத்து பேச வைத்த ஸ்டாலின் இன்றைக்கு தனது வீட்டையே சரி செய்ய முடியாத ஒரு திக்கற்ற நிலையில் இருக்கிறார் அப்படின்றதைத்தான் இங்கே பதிவு செய்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.